வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா சிலாஜிசம்ஸ். சிலாஜிசம்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட இது லிங்க்கும் கொடுக்குறேன் மேலே. அது வந்துட்டு பேசிக் கான்செப்ட்ஸு. ஆனால் இப்போ வந்துட்டு எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் பிஓ லெவலுக்கு உள்ளது. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்துட்டு பேசிக் கான்செப்ட், ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ போடுறது வந்துட்டு உங்களுக்கு பிஓ லெவலுக்கான கொஷின்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அது ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கொஷின்ஸே பார்த்துருவோம். கொஷின் வழியாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸில். அதனால டைரெக்டாக கொஷினில் பார்க்கும்போது நோ ஆஸ்ட்ரானமர்ஸ் ஆர் ஃபிசிசிஸ்ட், ஜஸ்ட் டயக்ராம் போட்டுக்கோங்க. வென் டயக்ராம் மூலமாகவே நோ ஆஸ்ட்ரானமர்ஸ் no astronomers or physicists. இது ஓகே, இது சிம்பிள். 56% physicists are scientists அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அவங்க என்ன சொல்ல வராங்க, 56% மட்டும்தான் அப்படின்னா 100% இல்லை. அந்த இதில் கொஞ்சங்கிறத எப்படி சொல்லலாம், only a few physicists are scientists. அதாவது இந்த இதில் இருந்து இந்த கொஞ்சோண்டு மட்டும்தான் வந்துட்டு எதில் வருவாங்க, சயின்டிஸ்ட்னு வருவாங்க. அடுத்தது எவ்ரி ஆஸ்ட்ரானமர் ஆர் இன்வென்டர்ஸ். எவ்ரி ஆஸ்ட்ரானமர் ஆர் இன்வென்டர்ங்கிறத வந்துட்டு இப்படி போட்டுக்கலாம். எவ்ரி ஆஸ்ட்ரானமர் ஆர் இன்வென்டர்னா என்ன மீனிங்கு, எல்லா ஆஸ்ட்ரானருமே வந்துட்டு இன்வென்டருக்குள்ளே வருவாங்க. ஸோ அதை போட்டாச்சு. இப்போ கன்க்ளூஷனில் பார்த்தோம் அப்படின்னம்னா, சம் இன்வென்டர்ஸ் ஆர் நாட் ஃபிசிசிஸ்ட். சம் இன்வென்டர்ஸ் ஆர் நாட் ஃபிசிசிஸ்ட் அது கொஸ்டின்லையும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா, இந்த இன்வென்டர்ஸுக்குள்ளதான் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரானமர்ஸ் இருக்காங்க. சம் ஆஃப் தி இன்வென்டர்ஸ் ஆர் நாட் ஃபிசிசிஸ்ட், அது கரெக்ட் தானே? ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க என்னன்னு, கொஞ்சம் இன்வென்டர்ஸ்ல ஆஸ்ட்ரானமர்ஸ் வர்றாங்க, கொஞ்சம் போர்ஷன். அந்த ஆஸ்ட்ரானமர்ஸ் வந்து பிசிசிஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். ஓகே, நோ இன்வென்டர்ஸ் பீயிங் பிசிசிஸ்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. நோ இன்வென்டர்ஸ் பீயிங் பிசிசிஸ்ட். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நோ இன்வென்டர்ஸ் பீயிங் பிசிசிஸ்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் இல்லை, என்னது, இந்த ஆஸ்ட்ரானமர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இல்லை, பிசிசிஸ்டா இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த இது ஃபுல்லாகவே பிசிசிஸ்டா வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க வந்துட்டு மொத்தமாக இல்லைன்னா சொல்லலை, ஆஸ்ட்ரானமர்ஸ் மட்டும் பிசிசிஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நோ இன்வென்டர் பீயிங் பிசிசிஸ்ட் அ பாசிபிலிட்டி, அதுவும் கரெக்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். போத் 1 and 2 ஆர் ஃபாலோயிங். அடுத்து செகண்ட் கொஸ்டின். இதில் பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன்லி எ ஃபியூன்னு வரும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்ரோச் பண்ணணும் கொஸ்டின்ஸை. இதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் தான் கேட்பாங்க, இந்த மாதிரி பிஓ லெவல் எக்ஸாம்ஸில் வரும் மோஸ்ட்லி. சம் ஏர்போர்ட் இஸ் சிவில். அடுத்து ஒன்லி எ ஃபியூ லைன்ஸ் இஸ் ரயில்வே. அதை எதுவும் கொடுக்கவே இல்லை இன்னும், மாதிரி டயக்ராம் போட்டுக்கலாம். மூணாவது சம் ரயில்வே இஸ் ஏர்போர்ட். அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க சம் ரயில்வே இஸ் ஏர்போர்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ செகண்ட் இது என்னது, ஒன்லி எ ஃபியூ லைன்ஸ் இஸ் ரயில்வே. இப்போ லைன்ஸ்னு ஒன்று இருக்கு, இதில் கொஞ்சம் மட்டும்தான் வந்துட்டு ரயில்வேஸ்க்கு வருது. அப்போ கன்க்ளூஷன்ல சம் லைன்ஸ் இஸ் சிவில், சம் லைன்ஸ் இஸ் சிவில். இது ஏதாவது கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல? இல்லை. அப்போ இது ராங். நம்மளா பாசிபிலிட்டின்னு கொடுத்துருந்தா ஒரு வேளை நம்ம எஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் வந்துட்டு இவங்க ஃபேக்டாக கொடுக்குறாங்க, சம் லைன்ஸ் இஸ் சிவில் அப்படின்னு சொல்லிட்டு, அது தப்பு. அடுத்து நோ ரயில்வே இஸ் சிவில், நோ ரயில்வே இஸ் சிவில்னு இந்த ரெண்டுக்கு ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஒரு கனெக்ஷனுமே இல்லை. இப்போ அதையுமே பாசிபிலிட்டின்னு கேட்டிருந்தா நம்ம எஸ் கொடுத்துருக்கலாம்.
பட் இங்க கொடுத்துருக்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இதுவும் தப்பு. அப்படின்னா நெய்தர். ஆப்ஷன் டி. அடுத்து தேர்ட் ஒன். சம் issued is center. Sum issued is center. அடுத்து only carry is report. இந்த ரிப்போர்ட் கனெக்ட் பண்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. மூணாவதாக இருக்கிறத பார்த்துருவோம். Some carry is issued. Some carry is issued கொடுத்துருக்காங்க. அடுத்து only carry is report அப்படின்னா அந்த கேரிக்குள்ள ரிப்போர்ட் மட்டும்தான் வரும், வேற எதுவுமே வரவே வராது. அதுதான் மீனிங். அப்படிங்கிறப்ப கேரிங்கிறது பெருசு. ஒன்லி கேரிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெருசா போட்டுக்கோங்க டயக்ராம். அதுக்குள்ள ஒன்லி கேரி இஸ் ரிப்போர்ட் இப்படின்னு டயக்ராம் வரும். இப்போ கன்க்ளூஷன்ல சம் ரிப்போர்ட் இஸ் சென்டர். சம் ரிப்போர்ட் இஸ் சென்டர் அது வந்து கரெக்டா இல்லை. அது வந்துட்டு அப்படி எதுவும் கொஸ்டின்ல கொடுக்கல. அடுத்து ஆல் இஷ்யூட் பீயிங் ரிப்போர்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் இஷ்யூட் பீயிங் ரிப்போர்ட் எப்படி? அது வரவே வராது. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டுங்கிறது வந்துட்டு கேரிக்குள்ள மட்டும்தான் வரும். ஏன்னா அதை தான் கொடுத்துருக்காங்க. ஒன்லி கேரி இஸ் ரிப்போர்ட். கேரிங்கிறது மட்டும்தான் ரிப்போர்ட்ல வரும், வேற இஷ்யூட் எல்லாம் வரவே வராது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு கொஸ்டின்லயே. ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்குமே வந்துட்டு நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோஸ். அடுத்து ஃபோர்த் ஒன். ஒன்லி எ ஃபியூ ரோஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னா ரோஸ்னு கொஞ்சம் இருக்குதுங்க, அதுல கொஞ்சோண்டு ஒன்லி எ ஃபியூ ஆர் பியூட்டிஃபுல், அதாவது அந்த ரோஸ்ல கொஞ்சோண்டு மட்டும்தான் பியூட்டிஃபுல், வேற எல்லாம் பியூட்டிஃபுல் வேற எதுவும் வந்துட்டு வராது. சம் கார்டன் ஆர் பியூட்டிஃபுல், அப்போ இங்க கொடுத்துடலாம் சம் கார்டன் ஆர் பியூட்டிஃபுல். ஆல் ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறேன். ரோஸ் இது வந்துட்டு பியூட்டிஃபுல், இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து சம் கார்டன் ஆர் பியூட்டிஃபுல், அது இங்க. அடுத்து ஆல் ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல். ஆல் ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல். கன்க்ளூஷன்ல ஆல் ரோஸ் பீயிங் ஃப்ளவர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் ரோஸ் பீயிங் ஃப்ளவர். ஆல் ரோஸ் வந்துட்டு பியூட்டிஃபுல்குள்ள வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இங்க கொஞ்சோண்டு மட்டும்தான், ஒன்லி எ ஃபியூ ரோஸ் ஆர் பியூட்டிஃபுல்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஆல் ரோஸ் பீயிங் ஃப்ளவர், அது பியூட்டிஃபுல்குள்ள தான் ஃப்ளவர் வருது. அப்படிங்கிறப்போ இது வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்? ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ஒன்லி எ ஃபியூ ரோஸ் ஆர் பியூட்டிஃபுல், கொஞ்சோண்டு ரோஸ் மட்டும் தான் பியூட்டிஃபுல்லா வரும்னே கொடுத்துருக்காங்க. அந்த பியூட்டிஃபுல்குள்ள தான் ஃப்ளவரே வருது. அப்படிங்கிறப்ப ஆல் ரோஸ் பீயிங் ஃப்ளவர் இஸ் அ பாசிபிலிட்டியா? ராங், அது வராது. அடுத்து செகண்ட் ஒன், ஆல் கார்டன் பீயிங் பியூட்டிஃபுல் இஸ் அ பாசிபிலிட்டி. ஆல் கார்டன் பீயிங் பியூட்டிஃபுல் அது வரலாம். ஏன்னா அங்க வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி அந்த கிளாஸுமே கொடுக்கல. சம் கார்டன் ஆர் ஆல்ரெடி பியூட்டிஃபுல் தான். அவங்க கேட்டிருக்கிறது ஆல் கார்டன் பீயிங் பியூட்டிஃபுல் இஸ் அ பாசிபிலிட்டியா? எஸ், தாராளமா வரலாம். அப்போ இதுக்கு செகண்ட் ஒன், இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ், பி, ஆன்சர் பி. அடுத்து ஃபிஃப்த் ஒன். அகைன் நம்ம தேர்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். தேர்ட் கொஸ்டின்ல பார்த்த மாதிரியே ஒன்லி கேன்ஸ் இஸ் பாட்டில்னு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப கேன்ஸ் வந்துட்டு கேன்ஸுக்குள்ள பாட்டில் வரும். இந்த கேன்ஸுக்குள்ள மட்டும்தான் பாட்டில் வரும். இந்த பாட்டில்ங்கிறது இப்ப வேற எதுக்குமே போக முடியாது. அடுத்து சம் சில்வர் இஸ் கோல்டு.
அது எங்கேயும் இப்போது கனெக்ட் பண்ண கொடுக்கல. அடுத்து தேர்ட் ஒன், சம் கேன்ஸ் இஸ் சில்வர். சம் கேன்ஸ் இஸ் சில்வர் நீங்கள் கனெக்ட் பண்ணலாமா? ஓகே. சம் சில்வர் இஸ் கோல்டு. இது முடிஞ்சது. அடுத்து கன்க்ளூஷனில் பார்க்கலாம். நோ பாட்டில் பீயிங் கோல்டு இஸ் அ பாசிபிலிட்டி. நோ பாட்டில் பீயிங் கோல்டு இஸ் அ பாசிபிலிட்டி. அது வந்துட்டு ராங். ஏன் ராங்? ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பாட்டிலுங்கிறது கேன்ஸுக்குள்ளே மட்டும்தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கப்போ அது ஆல்ரெடி ஃபேக்ட். இதை பாசிபிலிட்டின்னு சொல்கிறது வந்துட்டு தப்பு. இப்போ அதுவே வந்துட்டு நோ பாட்டில் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா நம்ம கரெக்ட்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கிறது பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்து சம் கேன்ஸ் ஆர் கோல்டு, அதுவும் தப்பு. ஏன்னா இதுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இங்கே பாசிபிலிட்டின்னு கொடுத்துருந்தா அது கரெக்ட். இப்போ ஆன்சர் இதுக்கு என்னது? ரெண்டுமே ஃபாலோ பண்ணல. அப்படிங்கிறப்ப டி, நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு டாபிக் முடிஞ்சது. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப், டூ லைக் அண்ட் ஷேர் அவர் வீடியோஸ். ப்ளீஸ் கமெண்ட் ஆன் அவர் வீடியோஸ். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆல்வேஸ் வி ஆர் ஹாப்பி டு ரிப்ளை. தேங்க்யூ ஸோ மச்.